ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் நிஃப்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கு, அப் டர்ன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை டவுன் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அப்படி இல்லை இந்த ஜோனுக்குள்ளாரே ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்குமா, நம்ம பார்த்துட்டு இருக்க பேட்டர்ன்ஸ் கப்பு வித்து கேண்டில் பேட்டர்ன் வேலிடேட் ஆயிருக்கா, இல்லை எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் இதில் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட கம்ப்ளீட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு 1 ஹவர் கேண்டில்ல வச்சு மண்டே நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்த இடம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிடலாம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டில். நிஃப்டியோட வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இந்த ஜோனுக்குள்ளார நான் ஜூம் பண்றேன். சரிங்களா? நமக்கு இந்த லெவல் ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளார தான் இருக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ஆல் டைம் ஹை லெவலை உடச்சி மேலே ஏறுறப்ப மட்டுமே நம்ம அடுத்து அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வாட்டி டவுனு எகெயின் அப்பு திருப்பி இந்த ஆல் டைம் ஹை லெவலில் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 20 to 140. சரிங்களா? இந்த ரீஜன் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லாஸ்ட் 3 வீக்ஸாவே பார்க்குறப்ப வால்யூம் நல்ல, அதாவது ஆவரேஜ் வால்யூமோட அதிகமான வால்யூம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீக் ஃபார்ம் ஆயிருக்கிற கண்டிலும் ஒரு நல்ல அப் டர்ன் கண்டில் தான் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நமக்கு எந்த லெவல் வரைக்கும் அடுத்து மார்க்கெட் மேலே ஏறுனா டார்கெட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அதுக்கு நான் என்ன பண்றேன், 10 பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் டூல் எடுக்கிறேன். ஒரு லோ, அதுக்கு அடுத்து இங்க வந்திருக்க ஹையை கனெக்ட் பண்றேன். இப்போ என்ன பண்றேன், பாட்டம்ல கனெக்ட் பண்ணி சேவ் பண்றேன். நான் உங்களுக்கு ஜூம் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க, இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம். இப்போ மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்றப்ப இந்த ஆல் டைம் ஹை லெவலு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இதை உடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0.48, அதாவது 0.23 லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்தரா இதுக்கு மேலே அப் அண்ட் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் நமக்கு 20 to 400 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இங்கேருந்து அடுத்து 20 to 400 வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும் ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷனை வச்சு பார்க்குறப்ப. இதுல சப்போர்ட் அப்படின்னு பாக்குறப்ப இந்த வீக்கோட லோ தான் இமிடியேட் சப்போர்ட்டா இருக்கும். அதாவது 21,500 550 அந்த ரீஜன் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். இது வீக்லியில சொல்றேன். நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்றப்ப நீங்க 20 to 400ஐயும் சப்போர்ட்ல பாக்குறப்ப 21,500ஐயும் வச்சு கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்தரா இதை நம்ம டே கேண்டில்லையும் 1 ஹவர்லையும் அப்ரோச் பண்றப்ப அடுத்தடுத்த நாள் ட்ரேடிங் செக்ஷனுக்கு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? நம்ம இப்போ ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் பார்த்துட்டோம். டெக்னிக்கலா என்ன மாதிரியான ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இங்க நீங்க ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம், அதாவது மண்டே வந்த கேண்டிலும் அதுக்கு அடுத்து நீங்க பாருங்க, அடுத்த மண்டே ஜனவரி 2024ஓட மண்டே கேண்டில், இந்த கேண்டிலும் வீக்லி கேண்டில்ல ஓகேவா, இது ரெண்டும் டபுள் டாப் ஃபார்மேஷன். சரிங்களா? அடுத்து இப்ப இந்த வீக் க்ளோஸ் ஆயிருக்கிறது எங்க டபுள் டாப் ஃபார்மேஷன்ல தான் க்ளோஸ், நியர்பைல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேல உடைச்சு மேல ஏறும் பட்சத்தில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டை நிஃப்டி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் இதை ஒரு ட்ரெண்ட் லைன்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாப் டு டாப் மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸ் வச்சு நான் கனெக்ட் பண்றேன். இப்ப பாருங்க, மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு மூவ் நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இதுக்குள்ளார நடந்திருக்க ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன், ஒரு லோ, ஹை, எகெயின் லோ, இப்ப மேல மார்க்கெட் ஏறிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவல் நடந்து திரும்புற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெவல் ஆல் டைம் ஹை லெவல் உடச்சிச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு பை மூமெண்டம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிளியரா காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்ல ஆல் டைம் ஹை லெவல் இருக்கு. சரிங்களா? ஸோ பேட்டர்ன் ஃபார்மேஷனும் நமக்கு கிளியரா தான் காமிக்குது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பிவோட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிவோட் எந்த லெவல்ல இப்போ நமக்கு ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பிவோட் அப்ளை பண்றேன். இது இந்த இயருக்கான பிவோட்டு. அப்படி இந்த இயருக்கான பிவோட்ல பாக்குறப்ப மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவல்ல இருந்து இப்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் நிக்குது. அதாவது இன்பிட்வீன்ல R1க்கும் பிவோட்டுக்கும் நடுவில் நிக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இப்ப ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ ஹை லெவல்ல உடச்சி திருப்பி ஃபர்தரா மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு லாங் டேர்ம் வியூல அடுத்து 23,400 வரைக்கும் மார்க்கெட்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அங்கதான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கரெக்ஷனோட வேவ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா பாருங்க, ஓகேவா? அடுத்து ஸோ பாருங்க, ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ அடுத்து இதோட
லாங் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து மார்க்கெட் கூட ஜேர்னி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப இந்த ஜோன் தான் வந்து ஓவராலா லாங்ல ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. சரி சார், சப்போஸ் இறங்குச்சு அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு வந்து வீக்லி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 21,500 ரீஜன் தான். அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21,430 இந்த ரீஜன்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் டே கேண்டில் வைக்கிறேன். டே கேண்டில்ங்கிறது வந்து பிவோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்துக்கான கேண்டில். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மந்த்துக்கான கேண்டில்ல பார்க்குறப்ப டே கேண்டில்ல மார்க்கெட் எகெயின்ஸ்ட் இங்க வந்து பிவோட்ல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி மார்க்கெட் மேல அப்சைட் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது பிவோட்டை போய் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் 22,200 போய் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆல் டைம் ஹைலோட 22,140க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப நமக்கு வந்து 22,200 வரைக்கும் மேல ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் அழகா வந்து பிவோட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுது. இப்படி ரிவர்ஸ் ஆகுறப்ப நமக்கு அடுத்த லெவலான பிவோட்டை போய் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரியா? நான் இப்போ பிவோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இதுல ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி மூவ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இந்த லோ டு லோ ஹை கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டாப் டு டாப் நான் இப்போ வந்து மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க இந்த லைன்ல இருந்து இந்த லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி கனெக்ட் பண்றப்ப ஆல் டைம் ஹை வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நான் இப்போ மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லைனை பிளஸ் இந்த ஒரே நிமிஷம் இந்த கன்சல்டேஷன் ஜோன் எடுத்துக்கிறப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் இப்போ இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து ஃபர்தரா எங்க வரைக்கும் வரலாம், 22,140ங்கிற ரீஜனை ரீச் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்குறப்ப பிவோட்டான டார்கெட்டை நோக்கி மேலே ஏற ட்ரை பண்ணும். சரிங்களா? சரி, அடுத்த டைரக்ஷன் வந்து ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் அப்ளை பண்ணலாம். ரீசெண்டா வந்த லோ, அதுக்கு அடுத்து வந்த ஹை, அதுக்கு அடுத்து உள்ள ஃபார்மேஷன் லோவை கனெக்ட் பண்றேன். சரிங்களா? அப்படி லோவை நம்ம கனெக்ட் பண்றப்ப மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் லைன் பாருங்க எங்க இருக்கு, கரெக்டா இந்த ஆல் டைம் ஹை லெவல்ல தான் நின்றுட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆல் டைம் ஹை லெவலை உடைச்சிட்டு மேலே ஏறிச்சுன்னா அடுத்து 22,300. ஸோ இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிவோட்டை பார்க்குறப்ப 22,200. அதுக்கு அடுத்து வந்து ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல்ல டே கேண்டில் வந்து 22,300 வரைக்கும் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. அதாவது ஆல் டைம் ஹை உடைச்சா. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஃபர்தரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எந்த சைடு மூவ்மெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத. சரி சார், இப்போ டேல வந்து டவுன் சைடு வருது அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இன்னைய டேவோட லோ தான் 21,950 ரீஜன். சரிங்களா? அதுக்கு அடுத்து நமக்கு சப்போர்ட் ரீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21,900 ரீஜன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபர்தரா இதை வந்து 1 ஹவர்ல வச்சு இப்போ இது வரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்கும்னா நிப்டியோட கண்டிஷன் ஓவரால் எப்படி இருக்கு, சப்போர்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போறோம். அப்படி மண்டே ட்ரேட் பண்றதுக்கு மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறப்ப நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வைஸ்க்கு பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் பாயிண்ட் மூமெண்டம் கிடைச்சிருச்சு. இப்போ 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ட்ரெண்டே எக்ஸாக்டா தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எக்ஸாக்டா புரியும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு. கரெக்ட்டுங்களா? இது வந்து ஒரு கப் அண்ட் கேண்டில் ஃபார்மேஷனுக்கான மூவ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். கரெக்ட்டுங்களா? எக்ஸாக்டா பாருங்க, கப் கப்பு அடுத்து நமக்கு என்ன ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு, கேண்டில் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எந்த இடத்துல வந்து இது பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹை லெவல்ல தான் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு மேல பிரேக் அவுட் கொடுத்து ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப நம்ம ஃபர்தரா அப் ட்ரெண்டை டெய்லியில அப்ரோச் பண்ண முடியும். எக்ஸாக்டா என்ன பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் இதை ஒரு ரவுண்ட் பட்டமா எடுத்து இந்த லெவலில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுக்க ட்ரை பண்ணோம். பட் இந்த இடத்துல இன்வேலிட் ஆகி திரும்பிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்த கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சோம். இங்க இருந்து இப்போ பாருங்க அழகா ஒரு ரவுண்ட் பாட்டம் பிளஸ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தரா இதுக்கப்புறம் மேல உடச்சு மேல ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிஃப்டி
கிளியரா காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி பேட்டர்ன்ல வர்றப்ப நமக்கு அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேட்டர்ன் வேல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க, நாங்க வரைஞ்ச அதே தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல இருந்து நான் மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் கனெக்ட் பண்ணேன், கரெக்ட்டுங்களா? அப்படி பார்க்குறப்ப ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி கொடுத்து ரீடெஸ்ட் லெவலில் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த லெவல் இங்கேருந்து உடச்சி இந்த ஆல் டைம் ஹை லெவல்னா 22,140க்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து ஃபர்தராக அப்சைட் டைரக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி சார், இது உடனே அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறணும்னே கண்டினியூ மேலே ஏறுமானா அதுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல இங்க ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு இந்த லெவல் வரைக்கும், சரிங்களா? அப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த 22,200 இல்லைன்னா 22,300 அந்த ரீஜன் வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த லெவலே வந்து ரீட்ரெஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்பிச்சுன்னா ஹெல்த்தியான மூவா நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, பாட்டம்ல இதை எப்படி பார்க்கலாம்? சேனல், அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி நடந்திருக்கு. நீங்க அப்படி இல்லை இந்த லெவல்ல இருந்து நீங்க ஸ்ட்ராங்கா டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி இந்த லெவல் எடுத்து வந்தாலும் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேவோட கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டிலா கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், சரியா? சரி, இப்போ வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுவோம். ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? ஹரிசாண்டல் லைன் எடுக்கிறேன். இன்னைய டேவோட ஹை, சரிங்களா? அதை லைன்ல மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னைய டேவோட லோ, இன்னைய டேவோட லோவை மார்க் பண்றேன். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, அதாவது இன்னைய டேவோட ஹை லோவை நம்ம மார்க் பண்ணிட்டோம், சரிங்களா? இதுக்கு அடுத்து இப்போ டே கேண்டில்ல போய் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அடுத்தடுத்து எங்கெங்க இருக்குங்கிறத மார்க் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்றேன்? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்த நான் மார்க் பண்றேன். அது வந்து 22,130லேருந்து 135 ரீஜன், சரிங்களா? ஸோ இந்த இடத்த மார்க் பண்றேன். இதுக்கு அடுத்த ஆல் டைம் ஹை லெவல் நம்ம ஆல்ரெடி ஃபிபோனாச்சி லெவல் வச்சு சொல்லிட்டோம், சரிங்களா? 200, அடுத்து 300, அடுத்து 400. வீக்லியை பொறுத்த வரைக்கும் 400, டெய்லியில 300 இருக்கு. 1 ஹவர்ல பாக்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த 200 ரீஜன்ல இருந்தது, சரிங்களா? பிவோட் பாயிண்ட் வச்சு பாக்குறப்ப ஸோ இந்த லெவலுக்கு மேல போறப்ப எவரி 100 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து கன்சல்டேஷன் நடந்துதான் அடுத்தடுத்து அப் ட்ரெண்ட் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கும், சரிங்களா? ஒரு அப் ட்ரெண்ட் போனாலும் திருப்பி ஒரு கரெக்ஷன் மாதிரி இப்படி வரும், வந்துட்டு தான் இப்படி மார்க்கெட் திரும்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு, சரியா? 1 ஹவர் வச்சு பாக்குறப்ப நமக்கு அந்த கப் வித் கேண்டில் ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்க்கலாம், சரிங்களா? சரி, அடுத்த சப்போர்ட்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் இருக்கிற இடம் வந்து இந்த ஜோன், சரிங்களா? பாருங்க, அது வந்து 21,850 ரீஜன், சரிங்களா? இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கேண்டிலோட லோ, இங்க உள்ள கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட க்ளோசிங், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 21,850 ரீஜன்ல சப்போர்ட் இருக்கு, சரியா? இதுக்கு அடுத்த 1 ஹவர்ல வச்சுக்கிட்டு நம்ம டே வைஸ் எங்கெங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க, க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 2240ல க்ளோஸ் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஃபர்தரா இதுக்கு கீழே இறங்குச்சுன்னா 21,970ங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த சப்போர்ட் உடைக்கிறப்ப எகைன் கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட் எங்க வரைக்கும் வரலாம்? 21,850 வரைக்கும் வரலாம். அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிற இடம் பாருங்க, நான் மார்க்கே பண்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லோ லெவல்ல இருந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன், இந்த கேண்டில் ப்ளஸ் அப்படியே இதோட டாப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ மேக்ஸிமம் டச்சஸ் ஆயிருக்க பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு, அதாவது 21,800 ரீஜன்ல இருக்கு. அப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா கூட நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். பாருங்க, இப்படிதான் நம்ம இந்த பேட்டர்ன் பார்த்தோம், கரெக்டுங்களா? கப் வித் கேண்டிலுக்கு ரவுண்ட் பாட்டம் ஃபார்மேஷன், இப்போ கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு மேல பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம், கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு ரிவர்சல் பேட்டர்னை இதுல புரிஞ்சிக்க முடியுதா பாருங்க. ஒரு ஹை, இப்ப லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட்டு,
அப்படி இந்த ரிவர்சல் ரியாக்ஷன் நடந்தா கூட இந்த லெவலு இல்ல அதுக்கு அடுத்து இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு திரும்புச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் குடுக்க வாய்ப்பு இருக்கும். ஃபிரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாரி நடக்கலாம்ங்கிறது மட்டும் தான் நான் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ்ல. சரிங்களா? ஏன்னா, பேட்டர்ன தேடி நம்ம இது கூட ஓட ஆரம்பிக்கிறப்ப, பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆறப்ப டார்கெட்ட நோக்கி ஓடலாம். இன்னொன்னு பேட்டர்ன் ஃபார்மேஷன நோக்கியும் நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போ முடியும். அப்படிதான் இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த நண்பர்களுக்கு நல்லாவே கிளியரா புரியுது. சரிங்களா? ரவுண்ட் பாட்டம் வந்துச்சு. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ, அப்ப இந்த ரவுண்ட் பாட்டத்த இது கூட கனெக்ட் பண்ணோம். இங்க வரைக்கும் கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணோம்? ஒரு ஒரு நாளும் ஃபார்மேஷன பார்த்துட்டே வரப்ப நமக்கு அழகா ரவுண்ட் பாட்டத்தோட இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சரிங்களா? ஸோ இது ஓவரால் வியூல நீங்க ரவுண்ட் பாட்டமா பார்க்கலாம். இங்க இருந்து இந்த லெவலுக்கு குட்டி ரவுண்ட் பாட்டமா கூட நீங்க இத பார்க்கலாம். ஸோ அப்ப இந்த குட்டிக்கு ஒரு சின்ன ஃபார்மேஷன் கப் வருதுன்னா வச்சுக்கங்களேன். அப்ப இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு திரும்பும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ அப்ப வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நிஃப்டி வந்து மண்டே நீங்க இந்த மாதிரி லெவல்ல அப்ரோச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆல் டைம் ஹை லெவலுக்கு மேல உடைக்கிறப்ப நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எவரி 100 பாயிண்ட்ஸ். ஸோ அப்ப நான் வந்து எடுத்து என்ன பண்றேன்? 20 to 200 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 to 300ல நான் மார்க் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் மார்க்கெட்டோட அடுத்தடுத்த மூமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் இப்ப நம்ம பார்ப்போம். அத வச்சு நம்மளால கன்சிடர் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல வந்து நமக்கு அடுத்த வேல்யூ கிடைக்கலாம் அப்படிங்கிறது. ஜஸ்ட் நான் இப்ப என்ன பண்றேன்? எஃப்ஐஎஸ் ஓட டேட்டா ஓப்பன் பண்ணலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க டிஐஸ்ன்னு. ஸோ எஃப்ஐஎஸ், டிஐஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க பையிங் வந்துருக்காங்க. 250 எஃப்ஐஎஸ் பையிங்ல இருக்காங்க. டிஐஸ் வந்து 1500 கூடி வந்து பையிங்ல இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைனு. அடுத்து இப்ப நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 9:50க்கு. சரிங்களா? நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 20 to 97. ஸோ ஆல்மோஸ்ட் இதுல வந்து ஒரு 60, 57 பாயிண்ட் வந்து பிரீமியம்ல தான் இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? பிரீமியம்ல தான் இருக்கு. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கிறது 20 to 125. நம்ம நிஃப்டி இருக்கிறது 20 to 40. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஆகலாம்? இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இப்போ வரைக்கும் பிளஸ்ல தான் இருக்கு. குளோபல் மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பாக்குறப்ப டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். 15 மினிட்ஸ் கேண்டில் வைப்போம். ஆக்சுவலா வந்து ஒரு டவுன் கொடுத்துட்டு கரெக்ஷன் நோக்கி மேல ஏறிட்டு இருக்கு. சரிங்களா? அப்சைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. S&P 500 ஆல்மோஸ்ட் டவுன்ல இருந்து இன்னைக்காண்டி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. நாஸ்டாக்கையும் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. சரி க்ளோசிங் எப்படி இருக்குங்கிறத ஃபர்தரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோசிங் நல்ல ஒரு சப்போர்ட்ல முடிகிறப்ப நமக்கு வந்து நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிக்குது. சரிங்களா? நல்ல ஒரு விஷயத்த மைண்ட் வச்சுக்கோங்க. எப்பவுமே 2 சைடு டைரக்ஷனே அனலைஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப் சைடு போனாலும், டவுன் சைடு வந்தாலும் நம்ம என்ன டைரக்ஷன்ல அப்ரோச் பண்ணிட்டு போறோங்கிறத ஏன்னா நம்ம வந்து இன்ட்ராடேல ப்ளே பண்றோம். என்ன மாதிரியான மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். ஓகேங்களா? சரி. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்துருவோம். ஆப்ஷன் செயின பொறுத்த வரைக்கும் 22 பிப்ரவரி எக்ஸ்பைரி. சரிங்களா? ஸோ அட் த மணில வந்து 2250 இருக்கு. சரியா? ஸோ ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறப்ப கால் சைடு வந்து 13 லட்சம் ஆல்மோஸ்ட் 14 லட்சம் இருக்கு. புட் சைடு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் 15.5 லட்சம் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து புட் சைடுல சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்குறப்ப 22,100ல ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டும் 46K ஆட் ஆயிருக்கு. டோட்டலா 81K ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,200 அதுக்கு அடுத்து 22,300 சரிங்களா? இந்த லெவல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 1 லேக் மேல அடுத்து பார்த்தீங்கன்னா எங்க எழுதிருக்காங்க பாருங்க. ரொம்ப லாங்கா எழுதியிருக்காங்க. 23,000 எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து மார்க்கெட் அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ காமிக்கிற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி அப்படி சப்போர்ட்ல பார்க்குறப்ப இங்க பாருங்க 1 லேக். ஸோ இந்த சைட்ல எங்கேயுமே 1 லேக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் நமக்கு நியர்பைலே 22,000 வந்து 1 லேக் சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து நியர்பை சப்போர்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா 50K 21,850. ஸோ நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட்டும் அந்த இடத்துல தான் வந்தது கரெக்ட்டுங்களா? அடுத்து 21,800ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா லைவ்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இது ஃபார் ரெஃபரன்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி டைரக்ஷன் மண்டே இருக்கலாங்கிறத அப்ரோச் பண்றதுக்கு தான் இதை பயன்படுத்துறோம். சரிங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டா சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த டேட்டாவை யூஸ் பண்றப்ப உங்களுக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ரைஸ் பண்றதுக்கும் வந்து பயன்படும். சரிங்களா? ட்ரெண்டை ஈஸியா கேப்சர் பண்ணி நீங்க எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி. வீடியோல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தது உங்களுக்கு.
லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வீடியோ அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல்லா நிஃப்டியை கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. நாளைக்கு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் பார்க்கலாம்.